தனக்கான ஆதரவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 45% கான்பிடென்டா இருக்காங்க. பல இடங்கள்ல இருந்தும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது காங்கிரஸும் பேசுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்களே, அதை நீங்க எப்படி எடுத்துக்கீங்க? அது ஓவர் கான்பிடென்டா இல்ல தாவேக்காக்கு அந்த மாதிரியான இது 45 இல்லைங்க, 53%. இப்போ அந்த கிராஃப பாருங்க. கலாய்க்காதீங்க உண்மையா. நீங்க 45 சொன்னா அது நியாயமான பேச்சு, நான் 53 சொன்னா கலாய்க்க பயப்படுறாங்கல்ல சார். திமுக பயப்படுது, அதிமுக பயப்படுது, பாஜக பயப்படுது, காங்கிரஸ் வர்றேன்னு சொல்லி நிக்கிறாங்க. அதை வச்சு பார்கெயின் பண்ணி திமுக கிட்ட பேசுறாங்க. சோ அப்போ ஓரளவுக்கு 45 இல்லைனாலும் ஓரளவுக்கு அவங்க ஸ்ட்ரென்தன்ல இருக்காங்க அப்படின்றது இம்பாக்டை காட்டுவாங்க அப்படின்றது உண்மையா இருக்குல்ல. என்ன பார்த்து ட்ரம்ப் பயப்படுறாரு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நேற்றுக்கு இந்த ட்ரம்ப் ஒரு ட்ரூத் சோஷியல்ல போட்டிருந்தாருல, 0% டாரிஃப் 18% குறைச்சிட்டோம், இவங்க 500 பில்லியனுக்கு எங்க கிட்ட இருந்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. நான் உடனே ஆதாரத்தை எடுத்து போட்டேன். இவர் 500 பில்லியன் வாங்க போறாங்க இந்தியா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவங்களுடைய பிரஸ் செக்ரட்டரி கேரோலின் லெவிட் அவங்க இந்தியா 500 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை கிடையாதா? வாங்குறதுனா என்ன, இன்வெஸ்ட் பண்றதுன்னா என்ன? இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு உளறி நிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட எடுத்து போட்டேன். இதனால ட்ரம்ப் என்னை பார்த்து பயந்து நிற்கிறாரு. எப்படியாவது டெய்லி பஞ்சம் முடக்கணும்னு நினைக்கிறாரு. நம்புவீங்களா? ஏன் நான் சொன்னா மட்டும் நம்ப மாட்டீங்களா? ஒரு சினிமால ஹீரோவா இருந்தவர் சொன்னா மட்டும்தான் நம்புவீங்களா?